சிங்கப்பூர் அம்மா ஜூம் ஆப்சன் அறக்கட்டளை பொறுப்பாளர் அனைவரையும், இந்த ஜூம் ஆப்ஷனில் இணைந்திருக்கக்கூடிய இருபால் ஆன்மீக மெய்யுணர்வாளர்கள் அனைவரையும் முதல் கண் பணிவோடு வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். புத்தன் என்ற பெரியாரும் இயேசுநாதர், பொதுநோக்கில் கவிபுனைந்த திருவள்ளுவர், உத்தமராம் நபிகள் என்னும் உயர்ந்த ஞானி, உண்மைக்கே உயிரளித்த சாக்ரட்டிஸ், நித்தியமாம் நிலையறிந்த ஞானியர்கள் நிலவுலக மக்களுக்கு எடுத்து சொன்ன அனைத்திணைந்து ஒரு கருத்தாய் ஒரே கருத்தாய் இருக்க காண்போம். எண்ணற்ற மகான்கள் அந்தந்த காலகட்டங்கள்ல தோன்றி அந்தந்த காலகட்டத்துக்கு இந்த உலக மக்களுக்கும் உலகத்துக்கும் என்ன நன்மைகள் தேவையோ அது இறைநிலையே அவர்கள் மூலமாக சூக்குமமாக இந்த உலகத்துக்கு தந்திருக்கிறது. அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மூலமாக நம்ம இல்லற வாழ்க்கையில இருந்து கொண்டே நம்ம துறவரமும் இல்லறமும் ஒன்றிணைந்த உயர் அறத்தை எவ்வாறு நம் கடைபிடிப்பது என்பதற்கான ஒரு பயிற்சியையும் அதற்கான முழுமையான விளக்கத்தையும் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. மகாத்மாவை எடுத்துக்கொள்ளுவாங்க. மகாத்மா காந்தி இந்த இந்திய அரசியல்ல கருத்து தெளிவை பெறுவதற்காகவும் உலக அரசியல்ல அனைத்து நாடுகளுடைய கருத்து சுதந்திரத்திற்காகவும் பாடுபட்டவர் மகாத்மா. மகாத்மா காந்தி எந்த ஃப்ரீக்வன்சியில இறைநிலையோடு இணைந்து இருந்து இந்த இந்திய சுதந்திரத்துக்காகவும் உலக நாடுகளுடைய சுதந்திரத்துக்காகவும் பாடுபட்டாரோ அதே போல நம்முடைய வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அதே ஃப்ரீக்வன்சியில இறைநிலையோடு இணைந்து இருந்து இந்த மனித குலத்தினுடைய இல்லற வாழ்க்கையில மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான இல்லறமும் துறவரமும் ஒன்றிணைந்த உயர் அறம் கண்டோம், மகிழ்ச்சி கொண்டோம் என்று சொல்றாங்க மகிழ்ச்சி. ஒரு காலத்துல அருட்தந்தை சூக்குமமா பாக்குறாங்க, இல்லறத்தில் மெய்ஞானம் விளங்கி வாழ இயலாத காலம் ஒன்று இருந்ததுண்டு. இல்லறத்தை விட்டு பலர் துறவை நாடி எங்கெங்கோ சுற்றி அலைந்தார் அந்நாளில். இல்லறத்தில் கடமை செய்தே இறைநிலை அறியுமுறை கண்டுகொண்டோம். இல்லறமும் துறவரமும் ஒன்றிணைந்த உயர் அறம் கொண்டோம், மகிழ்ச்சி கொண்டோம் என்று அருட்தந்தை அவர்கள் எழுதியிருக்காங்க. நாம இந்த வேதாத்திரிய மகரிஷியினுடைய எண்ணற்ற தலைப்புகள் இருக்குது. அதுல இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த தலைப்பு, இந்த மனித குல சிந்தனை கேள்வி எல்லோரிடமும் உள்ளத்திலே ஒரு காலத்தில் எழுந்திருக்கும். மனிதருள் வேறுபாடு ஏன்? பாத்தீங்கன்னா மனிதருள்ள ஒரு 7 விதமான வேறுபாடுகள். அந்த 7 விதமான வேறுபாடுகள் மனித வாழ்வை நிறைவு செய்ய 7 சம்பத்துக்கள் தேவைப்படுகிறது. அந்த வேறுபாடுகளை நிறைவு செய்வதற்கு அருட்தந்தை நமக்கு இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறாங்க. சில வேறுபாடுகள் நாம நிறைவு செய்ய முடியும், சிலது நிறைவு செய்ய முடியாது. நிறைவு செய்யக்கூடியதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், நிறைவு செய்ய முடியாததையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அப்போ நாம இந்த மனிதருள் வேறுபாடு ஏன் என்ற தலைப்புல நாம சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு இந்த தலைப்பை முழுமையாக நம்ம விளக்கங்களை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இறுதியில நமக்கு அதனுடைய விடை கிடைக்கும். இதை தெரிந்து கொண்டு வாழும் போது நமது வாழ்க்கை ரகசியங்களை புரிந்து கொண்டு கடமையாற்றுவதிலே ஆக்கமும் ஊக்கமும் பெற முடியும். இந்த மனிதருள் வேறுபாடு ஏன் என்ற அந்த 16 அடிப்படை காரணங்கள் என்ன என்பதையும் நம்ம இந்த விளக்கங்கள் என்ற தலைப்புல ஒரு 40 நிமிடம் நம்ம இந்த விளக்கங்களை நாம தெரிந்து கொண்டது பிறகு பாத்தீங்கன்னா நமக்கு அதுல ஒரு தெளிவு கிடைக்கும். ஒவ்வொரு தலைப்புலையும் மகரிஷி நமக்கு இந்த வாழ்க்கைக்கு தேவையான தான், சமுதாயம், இயற்கை என்ற அந்த 3 இணைப்புல நம்ம வாழ்வதற்கான ஒரு தெய்வீக ஒரு ஆற்றலை நமக்குள்ளாக உள்ளொளியாக அவ்வப்போது கொடுத்து கொண்டிருக்காங்க. இந்த தலைப்பை நாம முழுமையாக விளக்கம் பெற்றதற்கு பிறகு பார்க்கும்போது அனைத்துமே பிரம்மத்தினுடைய அம்சம்தான் என்பதை நாம தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள முடியும்.
அதற்கான அருட்தந்தையினுடைய பாடலை பார்த்தீங்கன்னா, இந்த 16 அடிப்படை காரணங்களை சொல்லி இவற்றில அந்த 7 விதமான வேறுபாடுகளை அடைய கண்டேன் என்று அருட்தந்தை சொல்லுவாங்க. பாடல் சொல்லி அதனுடைய விளக்கங்களை நாம பார்ப்போங்க. இருக்கிற குறைந்த நேரத்தில் நம்மளால எந்த அளவு முடியுமோ பார்ப்போம். கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பல ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம் இவற்றிற்கு ஏற்ப உருவமைப்பு, அறிவின் உயர்வு, குணம், கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் இவற்றில் வரும் அளவு தரத்திற்கேற்ப மனிதர்களிடையே வாழ்க்கை முறை வேறுபாடு அடைய கண்டேன் என்று சாமிஜி சொல்றாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா, மனித வாழ்வை நிறைவு செய்ய 7 சம்பத்துக்கள் தேவை. அவை உருவ அமைப்பு. பாத்தீங்கன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள்ல ஒன்று போல உருவ அமைப்பு இருக்காது. சிலர் குள்ளமா இருப்பாங்க, சிலர் பாத்தீங்கன்னா நெட்டையா இருப்பாங்க, சிலர் ஆள் பாத்தீங்கன்னா நடுத்தரமா இருப்பாங்க. அப்போ வளர்ச்சி என்பது பாத்தீங்கன்னா, பிறந்து ஒரு 2 ஆண்டுகள்ல நம்முடைய மூளை செல் கட்டப்படுது. அதன் பிறகு நம்முடைய அந்த சக்தி இந்த முழு உடலை கட்டப்படுது. பருவமடைந்த பெண்களுக்கும் 14 வயது நிரம்பிய ஆண்களுக்கும் அந்த முழு வளர்ச்சி என்பது, அந்த உருவ அமைப்பு என்பது வந்துருது. அப்போ அதன் பிறகு இந்த உருவ அமைப்பை மாற்ற முடியுமா? இந்த 16 அடிப்படை காரணங்களால நமக்கு இந்த உருவ அமைப்பு கிடைத்திருக்குது. அப்போ அந்த உருவ அமைப்பை மாற்ற முடியுமா என்று சொன்னா அது ஒரு கேள்விக்குறிதான். நம்ம குள்ளமா இருந்தா நான் அகத்தியர் மாதிரி இருக்கேன் என்று நம்மளை நாமே பெருமைப்படுத்திக் கொண்டு, யாரும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு மனம் வருந்துமான ஒரு வார்த்தை சொன்னா கூட நான் அகத்தியர் மாதிரி இருக்கேன், மகரிஷி அதான் சொல்லுவார் என்று அந்த உயர்வாக நம்மை நாம் சொல்லிக்கொண்டு நம்ம வாழ பழகி கொள்ளணும். சிலதை ஏற்றுக்கொள்ளணும், சிலதை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். அறிவின் உயர்வு. சாதாரணமா பாத்தீங்கன்னா, ஒரு பேங்க் ஊழியரா இருப்பாங்க, அவங்க ஒரு கிளார்க்கா தான் போய் ஜாயின் பண்ணுவாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா தொடர்ந்து எக்ஸாம் எழுதி அந்த அதனுடைய உயர்வான ஒரு பதவி பேங்கினுடைய மேலாளராக வர்றதுக்கு கூட முடியும். அதெல்லாம் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். குணம் அது போல. நாம் மனவளக்கலையில இருக்கோம். மனவளக்கலைக்கு முன்பு, மனவளக்கலைக்கு பின்பு நம்மளை நாமே தற்போதனை எடுத்துக்கொண்டோம்னா தெரியும். மனவளக்கலைக்கு முன்பு நாம எந்த விதமான ஒரு விளக்கமற்ற நிலையில, நாம அவ்வப்போது உணர்வு நிலையில, அறிவுபூர்வமான நிலையில, உணர்ச்சி நிலையில நாம மற்றவர்களோடு தொடர்பு கொண்டிருப்போம். இப்ப மனவளக்கலைக்கு வந்ததற்கு பிறகு பாத்தீங்கன்னா, குருவினுடைய பயிற்சி மூலமாகவும், விளக்கங்கள் மூலமாகவும், அகத்தாய்வுகளின் மூலமாகவும் நாம ஒரு தெளிவு பெற்றிருக்கிறோம். அப்ப இந்த குணத்துல கூட நாம இறையொத்த தன்மைக்கு நம்மை அன்பும் கருணையுமாக மாற்றிக்கொள்ள முடியும். முறையான பயிற்சி அருட்தந்தை ஆபாகனப்படுத்தி கொண்டு நாமே பிரம்மே நாம இருக்கிறோம். பிரம்மத்தினுடைய அம்சம்தான், அனைத்தும் பிரம்மத்தினுடைய அம்சம்தான். அப்படிங்கும்போது நாம் நம்மிடம் உள்ள குறைபாடுகளை தான் நம்ம பார்ப்போமே வெளிய, பிறருடைய எந்த ஒரு வார்த்தையும் நம்மளை புண்படுத்தாது. நம்மிடம் இருந்தும் பிறருக்கு எந்த விதமான ஒரு குணங்கட்ட நிலையில ஒரு புண்படுவக்கூடிய ஒரு வார்த்தைகள் பிறருக்கு நாம சொல்லவே மாட்டோம். அப்ப வரக்கூடிய அத்தனை வார்த்தைகளுமே பாத்தீங்கன்னா அன்பும் கருணையுமாக வரக்கூடிய அந்த குணவானாக மாறிடுவோம். கீர்த்தி உயர் புகழ். கீர்த்தி என்பதே புகழ்தான். இப்ப நம்ம மடவளக்கலைக்கு வந்திருக்கிறோம். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொன்னாங்க. மனவளக்கலையில வேதாத்தியத்துல நாம கத்துக்கொண்ட அனைத்தையும் மகரிஷி சொல்லுவாங்க, ஒரு 10 பேர்த்துக்கு நீங்க உடற்பயிற்சி சொல்லிக் கொடுங்க, அதுவே எனக்கு ஒரு குரு காணிக்க. நல்ல முறையில ஒரு ஆசிரியரா உயர்ந்ததுக்கு பிறகு ஒரு 10 பேருக்கு நல்ல சிறப்பாக நல்ல குணத்தோட அவங்களுக்கு அன்போட பணிவோட நாம அந்த குரு காணிக்கை கொடுக்கும்போது அதுவே உயர்ந்த புகழ் தான். உடல் வலிமை. சிலர் நோஞ்சா மாதிரி இருப்பாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஆள் பலவானா இருப்பாங்க. நாம எப்படி இருந்தாலும் அதை மாற்றி அமைக்கக்கூடிய முறைகளை நாம கையாளலாம். ஆனா அதுல நம்ம வெற்றி காண்டாலும் முடியும். சில நேரங்கள்ல அந்த கிரெடிட்னு சொல்லக்கூடிய நிலையில நம்முடைய உடல் வாகு இருக்கும். அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். அதே போல சுகம், செல்வம். இந்த 7 விதமான மனித வாழ்வை நிறைவு செய்ய 7 சம்பத்துக்கள் தேவை. அவையில நாம எதை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியுமோ அதை மாற்றி அமைத்துக் கொள்ளணும். மாற்றி அமைத்துக் கொள்ள முடியாத ஒரு நிலையில உள்ளதை எல்லாமே நாம அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். இப்ப நாம
அடுத்ததாக இந்த 16 அடிப்படை காரணங்கள் என்ன என்பதை நாம ஒன்னொன்னா பார்த்துட்டு வருவாங்க. முதல்ல நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியது கருவமைப்பு. இந்த கருவமைப்பு என்பது பாத்தீங்கன்னா தாய் தந்தையின் வழியாக மட்டுமல்ல, அந்த விந்துநாதத்தின் வழியாக அல்ல, அந்த ஓரறிவு தாவரத்துல தொடங்கி 6வது அறிவு பெற்ற அந்த முதல் மனிதன் தோன்றியதிலிருந்து இன்று வரை வந்த அந்த கருத்தொடராக வந்த பதிவுகள் தான் இந்த கருவமைப்பு. வினை பயனே ஒரு தேகம் கண்டாய். நம்முடைய உடல், நம்முடைய அந்த தாய் தந்தையினுடைய விந்துநாதத்தின் வழியாக தாயினுடைய கர்ப்பத்துல குழந்தையா நம்ம உருவாகி, அது 10 திங்கள் அந்த தாயினுடைய கர்ப்பத்துல நம்ம வளர்ந்து, தாயினுடைய உணவு தொப்புள்படி வழியாக நமக்கு கிடைத்து, தாயினுடைய அந்த எண்ணம் தான் நம்முடைய எண்ணம், ஜீவகாந்தம். பிறந்து உணர்வு தெரிகிற நாள் வரையிலும் அது ஒரு ரெக்கார்ட் கேசட்டா பாத்தீங்கன்னா நம்முடைய கருமையத்துல பதிந்து இருக்கிறது. அந்த கருமைய பதிவுகளின் அடிப்படையில நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது சஞ்சித பதிவு என்று சொல்லுவாங்க. பிறந்ததற்கு பிறகு நம்ம அதன் பிறகு பாத்தீங்கன்னா மேற்பதிவாக உணர்வு தெரிஞ்ச நாள்ல இருந்து போன அந்த பிறந்த பதிவு, அது இரண்டும் சேர்ந்ததுதான் அந்த கருவமைப்பு பதிவு, அந்த கருவமைப்பு. ஆனா கருவமைப்பை கண்ணால பார்க்கவோ கருவிகளால் அளக்கவோ முடியாது. எப்படி கம்ப்யூட்டர் சிப்ல பாத்தீங்கன்னா கோடான கோடி லட்சம் செய்திகள் அதுல இருக்கும். ஆனா அதை நீங்க மானிட்டர்ல அதை ஆப்ரேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த செய்திகள் எல்லாம் தெரிஞ்சு கொள்ள முடியும். ஆனா அந்த கம்ப்யூட்டர் சிப்ல பார்க்க முடியாதோ அது போல நம்முடைய கருமையத்துல இருக்கக்கூடிய அந்த பதிவுகளை நாம கண்ணால பார்க்க முடியாது, கருவிகளாலையும் அடக்கவே முடியாது. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த நம்ம பிறந்த போது இந்த கோள்களுடைய அமைப்புப்படி நம்முடைய கருமையத்துல அந்த ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துது. இப்ப இதுதான் நம்முடைய இந்த கருமையத்தினுடைய அமைப்பு. இப்ப இந்த கருமையத்தை அப்படியே வைத்துக்கொண்டு வாழக்கூடியவர்கள் பிறந்து வாழ்ந்து தன்னுடைய இறுதி காலம் வரையிலும் போறவங்க, அந்த காலகட்டத்துல உள்ளவங்க. இப்ப நம்ம மனவளக்கலை பயிற்சி பயின்று இருக்கிறோம். இந்த பயிற்சியை முறையாக நாம செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டோம்னா, ஒரு 10 பாடல், ஒரு தமிழ் பாடலோ அல்லது ஒரு ஹிந்தி பாடலோ பதித்திருக்கிறோம். ஒரு டியூன் அண்ட் டேப் ரெக்கார்ட்ல இந்த 10 பாடல் நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு 10 முறை இல்லை, 100 முறை இல்லை போட்டாலும் அதே பாடல் திரும்ப திரும்ப பாடிக்கொண்டிருக்கும். அப்ப அந்த கருமையம் என்பது அந்த ரெக்கார்டட் கேசட் இருக்கு இல்லைங்களா, அதுதான் அதற்கு கருமையம். நாம் பெற்று வந்த அந்த சஞ்சித பதிவு, இந்த பிறந்த பதிவு இரண்டும் சேர்ந்தது நம்முடைய கருமைய பதிவு. அதன் அடிப்படையில தான் இந்த 7 விதமான சம்பத்துக்கள்ல மாற்றங்கள் இருக்கிறது. அப்ப நம்முடைய இந்த கருமையத்தினுடைய அமைப்பை நம்ம தவம் தற்சோதனை என்ற அளவுல உடல்ல களங்கம், உள்ளத்துல நோய், மனதுல குழப்பம், வாழ்க்கை சிக்கல்பாங்க மகரிஷி. அப்ப இந்த கருமைய அதனுடைய தெய்வீக தன்மைக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா, இறைவனே நாம் என்ற, இறைவனுடைய அம்சமே நாம் என்ற அந்த தெய்வீக நிலை நமக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா இந்த 7 விதமான சம்பத்துக்கள்ல நிறைவு பெறும். இறையொத்த தன்மைக்கு அனைத்திலும் இறையினுடைய கடலாக இறை கடலாக இருக்கிறது, அதனுடைய சொரூபம் நமக்கு கிடைக்கும். அப்போது போல இந்த கருமையத்தை பத்தி எண்ணற்ற விளக்கங்கள் மகரிஷி சொல்லி இருக்கிறாங்க. நேரம் கருதி நம்ம அடுத்ததாக உணவு வகை. பொதுவா பாத்தீங்கன்னா உணவுல 3 விதமான உணவுகள் சொல்லுவாங்க. சாத்வீக உணவு, சாத்வீகம், ரஜோ, தாமசம் என்று சொல்லுவாங்க. நாம பிறந்தது முதல் கொண்டு இன்று வரை உண்ட உணவு தான் இந்த உடலாக மாற்றம் பெற்றிருக்கிறது. இப்ப நாம உண்ட உணவு அது எந்த மாதிரி உணவோ, அது சாத்வீக உணவா இருந்தா அதற்கு ஏற்ற மாதிரி இந்த 7 விதமான வேறுபாடுகள் நமக்குள்ள இருக்கும். அதே போல இந்த ரசோ உணவாக இருந்தால் அதற்கு ஏற்றாப்புல இருக்கும். தாமச உணவு நாம சாப்பிடும் போது அது மாதிரி இருக்கும். அப்ப சாத்வீக உணவுக்கு என்று ஒரு தன்மை உண்டு. நாம் அந்த சாத்வீக உணவை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த சைவ உணவு என்ற அந்த சாத்வீக உணவு என்ன ஆகும், இந்த உடல்ல உள்ள இந்த 7 விதமான அந்த மாற்றங்களை நமக்கு நிறைவு செய்யக்கூடிய ஒரு தெய்வீக தன்மையை கொடுக்கும். பசிக்கு உணவும்பாங்க, ருசிக்கு அல்ல, இருக்குங்கிறதுக்கு அல்ல. பெரியவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க, உணவை மருந்து போல எடுத்துக்கொள்ளணும்.
அப்படி எடுக்காம போனோம்னா அப்புறம் மருந்த உணவு மாதிரி எடுத்துக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாயிடும். அப்ப நம்ம இந்த உணவு வகை என்பது, உணவு என்ற தலைப்பிலேயே நாம சென்ற அமர்வுலையும் நிறைய பார்த்திருக்கிறோம். காலம், இந்த காலத்தின் அடிப்படையிலையும் இந்த 7 விதமான மனிதர்கள்ல மாறுபாடு மகரிஷி பார்த்திருக்கிறாங்க. பொதுவா பார்த்தீங்கன்னா, முன்பெல்லாம் கல்லூரிகள்ல படித்த அந்த படிப்பே இப்ப பார்த்தீங்கன்னா பள்ளிகள்ல படித்துக் கொண்டிருக்கிறாங்க. இன்றைய காலகட்டத்துல குழந்தைகள் வந்து அப்போ கல்லூரிகள்ல படித்த அந்த பாடத்திட்டங்களே பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் பள்ளிகள்ல மாணவர்களுக்கு போதிக்கப்படுது. இன்றைய காலகட்டம் இந்த மாதிரி இருக்கு. அப்ப அன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தாற் போல அன்றைக்கு பாடத்திட்டங்கள் இருந்தது. இன்றைய காலகட்டங்கள் விஞ்ஞான வளர்ச்சிக்கு ஏற்றாற் போல இன்றைய பாடத்திட்டங்கள் வந்திருக்கிறது. அன்றைக்கு கல்லூரி படிப்புல நாம படித்த அந்த பாடத்திட்டங்களையும் இன்றைக்கு பள்ளிகள்ல படிக்கிறாங்க. இன்னும் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம்னா பாத்தீங்கன்னா, அன்றைக்கெல்லாம் 25 வயதுல நாம பெற்ற அந்த அறிவை இன்றைக்கு ஒரு 9, 10 வயது குழந்தைகளிடம் நாம் பார்க்க முடியுது. காலத்துக்கு தக்கபடி குணமும் தன்மையும் வேறுபடும். பொதுவா பாத்தீங்கன்னா, ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு விஞ்ஞானி, இன்றைக்கு ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிப்பு ஒன்று கண்டுபிடிக்கிறாருன்னு சொல்லி சொன்னா, அதே ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறவங்கன்னா, அந்த காலகட்டத்துல அவருக்கு கிடைத்த அந்த உபகரணங்களை கொண்டுதான் அந்த கண்டுபிடிப்புகள் இருக்கும். இன்றைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் என்பது இந்த காலகட்டத்துல அவர்களுக்கு ஏற்ற அந்த உபகரணங்களை கொண்டு இந்த காலத்துல அவங்க வந்து வெற்றி பெறாங்க. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா, இந்த கற்களை உரத்தி நெருப்பு உண்டாக்குவாங்க. அது சிக்கிமுக்கி கல்லும்பாங்க. அதே அதை இன்று யாராவது ஒருத்தர் செய்து காட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அப்ப அவங்கள நம்ம வந்து ஒரு கேலி கிண்டல் பேசுவோம். இவருக்கு ஏதோ மரம் கலந்துச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு. அது போல பாத்தீங்கன்னா, காலம், இந்த காலத்துக்கு ஏற்றாற் போல இந்த 7 விதமான மனிதர்கள்ல மாறுபாடு இருந்ததை மகரிஷி உணர்ந்திருக்கிறாங்க. அதையும் நமக்கு விளக்கியிருக்கிறாங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா, தேசம். தேசம் என்பது ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பு. பொதுவா இந்தியா, ஆப்பிரிக்கா, ஜப்பான், சீனா, இப்படி ஒவ்வொரு தேசமா சொல்லிக்கொண்டே போலாம். அந்த தட்பவெட்ப சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல உடலிலும் அறிவிலும் மாற்றங்கள் இருக்கும். நம்ம ஒரு அந்தரை பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம், இவங்க இந்தியர், இவர் வந்து ஆப்பிரிக்கர், இவர் ஜப்பானியர், இவர் சீனர் என்று சொல்லிவிட முடிகிறது. அப்போ அந்தந்த தேசத்தினுடைய தட்பவெட்ப சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல நம்முடைய உடல்ல வந்து அந்த தட்பவெட்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல நம்முடைய உடல் அமைப்பும், அதே போல பாத்தீங்கன்னா அந்த அறிவிலும் மாற்றங்கள் அந்த தேசத்துக்கு தகுந்தாற் போல அந்த நிலப்பரப்பு தகுந்தாற் போல ஒரு ரசாயனங்கள் நம்ம உடல்ல வருது. அது போல ஒரு தோற்றம் பாத்தீங்கன்னா கருப்பர்களா இருக்கிறாங்க. அப்போ அதே போல பாத்தீங்கன்னா இந்தியர்கள், ஜப்பானியர்கள், சீனர்கள். ஜப்பானியர்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த பாதிப்பு ஏற்பட்டு ஹிரோஷிமா நாகசாகியில பாதிப்பு ஏற்பட்டதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அதெல்லாம் புல் பூண்டு கூட வரலன்னு சொல்லி நம்ம படத்துல படிச்சிருக்கோம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா இப்ப அவங்க பல முயற்சி எடுத்து தொடர்ந்து வெற்றி பெற்று வந்தாலும் அவங்களுடைய அந்த உயரமெல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு தனியாவே தெரியும். அது போல பாத்தீங்கன்னா அந்த தேசத்தின் அடிப்படையிலையும் இந்த உருவமைப்பு, அறிவின் உயர்வு, குணம், கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் என்ற அந்த மாறுபாடுகளை அருட்தந்தை அவர்கள் பார்த்திருக்காங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா கல்வி. இந்த கல்வியின் அடிப்படையில பாத்தீங்கன்னா கல்வின்னு நம்ம எடுத்துக்கொண்டோம்னா 3 வகையா அருட்தந்தை பிரிப்பாங்க. பண்பாட்டு கல்வி, மொழிவழி கல்வி, தொழில் வழி கல்வி எனப்படுகிறது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஒழுக்க பழக்கத்துக்கான கல்வி, இறை உணர்வு கல்வி. இந்த 3 வித கல்வி. இப்ப இந்த கல்விகள்ல நாம இந்த பண்பாட்டு கல்வி, மொழிவழி தொழிற்கல்வி, இந்த 3லையும் இருக்கிற உங்களுக்கு உள்ள நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த 7 விதமான மாற்றங்கள்ல அந்த அளவுல தான் இருக்கும். அதே போல இந்த ஒழுக்க பழக்கத்துக்கு உண்டான கல்வியையும் இறையுணர் கல்வி, இந்த இறையுணர் கல்வி ஒழுக்க பழக்கத்துக்கு உண்டான கல்வி என்பது, ஒழுக்க பழக்கம் என்பது நம்ம இரண்டொழுக்க பண்பாடு தான். அதுல தொடர்ந்து பாத்தீங்கன்னா தொன்று தொட்டு அந்த இரண்டொழுக்க பண்பாடு தான் அருட்தந்தை இறுதியாக நமக்கு சித்திரை திங்கள் தாரண ஆண்டு கொடுத்தது. அப்ப இந்த இறை உணர்வு கல்வி, இயற்கை தத்துவ அறிவு, நுண்மான் நுழைவுணர் அறிவு, உள்ளுணர்வு அறிவு, தெளிந்த அறிவு, மெய்யறிவு என்று சாமிஜி சொல்லுவாங்க. இயற்கை தத்துவ அறிவு, இயற்கையின் ஆதிநிலை பிரம்மமாகும், என்னும் ரசிக்கும் நிலையில் அதே அறிவு ஆகும். இயற்கையை ஈசன், உலகம், உயிர்கள் என்று பிரித்து பேசிடணும் பொருத்தமேதான்.
இயற்கையின் உச்ச நிலையாக உள்ள மனித எண்ணத்தை நுணுகி ஆய்ந்தால் இயற்கை அறிவு இரண்டும் ஒன்றாய் காணும். இதுவே தன்னிலை விளக்கம். அறிந்து சொன்னேன் என்று அருட்தந்தை சொல்றாங்க. அப்ப கல்வி, பண்பாட்டு கல்வி, மொழிவழி கல்வி, தொழிற்கல்வி எனப்படுது. இந்த ஒழுக்க பழக்கத்துக்கான கல்வி, இறையுணர் கல்வியை நாம் அதோடு சேர்ந்து கற்றுக்கொள்ளும் போது பாத்தீங்கன்னா இந்த 7 விதமான சம்பத்துக்கள்ல நாம நிறைவு பெற முடியும் என்று அருட்தந்தை அவர்கள் சொல்றாங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தொழில். இன்றைக்கு 2 விதமா தொழிலை பிரிக்கலாம். ஒண்ணு, உடல் உழைப்பால தொழில் செய்யக்கூடியவங்க, கட்டட பணியாளர்கள்ல இருந்து, சமைக்கக்கூடியவங்கள்ல இருந்து, மூட்டை சுமக்கக்கூடியவங்கள்ல இருந்து, தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த உடல் உழைப்புல செய்யக்கூடிய ஒரு வகையான தொழில். அதே போல அறிவு திறனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் துறையில உச்சத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்கும் அவங்களுடைய அறிவை பயன்படுத்தி தான் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப இந்த உடல் உழைப்பால உள்ள தொழில் செய்யக்கூடியவங்களுடைய அந்த 7 வித மாற்றங்களையும் நம்ம பார்க்க முடியும். அறிவின் திறனால, அறிவின் உழைப்பால வாழக்கூடியவங்க, அந்த கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட அந்த துறையில உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவங்களையும் பார்த்தீங்கன்னா அந்த தொழில் வைத்து அவர்களுடைய இந்த 7 விதமான மாற்றங்கள், உருவமைப்பு, அறிவின் உயர்வு, குணம், கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் என்ற இந்த 7 விதமானதுல வேறுபாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. இதையும் அருட்தந்தை அவர்கள் நமக்கு விளக்கியிருக்காங்க. உடல் உழைப்பால வாழக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் அந்த இறுக்கம் கொடுத்து அவங்க உடல் கைகள்லாம் காப்பு காய்க்கப்பட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தோற்றங்கள் ஒரு நல்ல ஒரு முரட்டுத்தன்மையோடு இருக்கும், தொழிலுக்கு தகுந்தாற் போல. அதே போல அறிவு திறனால வாழக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஐடி ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஒரு செல்வ செழிப்போட அந்த இதோட இருப்பாங்க. அப்ப இதுலயும் பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பால வாழக்கூடியவங்க அந்த உடல்லையும், அதே போல பார்த்தீங்கன்னா அறிவிலையும் அதனுடைய குணம், இந்த வகைகள்ல பார்த்தீங்கன்னா இந்த 7 மாற்றங்கள் இருக்கு. அதே போல இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல உள்ளவங்களுக்கு இருக்கு. இதையும் நம்ம கண்கூட நம்ம பார்க்கிறோம். அதே போல பார்த்தீங்கன்னா அரசாங்கம் மக்கள் நன்மைக்கு அமைக்கப்பட்ட அரசாங்கமாகும். மக்கள் நன்மைக்காகவே அமைக்கப்பட்டது, வேற எதுக்காகவும் கிடையாது. ஆனா இந்த உலகம் முழுவதும் இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 விதமான ஆட்சி முறை இருக்கு. ஜனநாயக ஆட்சி, கம்யூனிஸ்ட் ஆட்சி, காலனீர் ஆட்சி என்ற அரசாங்கம் உள்ளது. 3 விதமான ஆட்சி முறைகள் இருக்கு. இப்போ இந்தியா எடுத்துக்கிட்டா ஜனநாயக ஆட்சி, சீனா எடுத்துக்கிட்டா கம்யூனிஸ்ட் ஆட்சி. இந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நன்மைக்காக தான் செய்யும். அந்த ஜனநாயக முறையில இருக்கக்கூடிய இந்த நாடுகள்ல பார்த்தீங்கன்னா அதுலயும் இந்த வேறுபாடுகள்லாம் நீங்க பார்க்கலாம். இன்றைக்கு சைனா ஒரு ப்ராடக்ட் தயார் பண்றாங்கன்னா அவங்க ரா மெட்டீரியல்ல இருந்து 33% தான் அதுல மார்ஜின் வச்சு அவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டவும் அவங்க முடியாது. ஆனா அதே போல இப்ப ஜனநாயக நாடு இந்தியா அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க அதை தாண்டி 100% எல்லாம் தாண்டி செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்ப இந்த மாற்றங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த அரசாங்கம், ஜனநாயக அரசாங்கம் நடக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு மாதிரியும், அதே போல கம்யூனிஸ்ட் ஆட்சி, காலனீர் ஆட்சி அரசாங்கம் நடக்கக்கூடிய அந்த நாடுகள்ல வேறு விதமாகவும் இருக்கு. அப்போ அதற்கு ஏற்றாற் போல இந்த மனிதர்கள் வேறுபாடு இருக்குங்கிறத அருட்தந்தை நமக்கு விளக்குறாங்க. அடுத்ததாக கலைன்னு பாத்தீங்கன்னா எண்ணற்ற கலை. அத ஒரு காலத்துல 64 கலைகள்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு இப்ப பழைய கலைகள் அதோட சேர்ந்து இருக்கிறது. இப்போ ஒவ்வொரு கலையும், இப்ப நடனக்கலை, அதே போல இசைக்கலை, அதே போல சமையல் கலை, ஜோதிட கலை, கட்டிடக்கலை, இப்படி ஒரு சீக்கிரம் சொல்லிக்கொண்டே போலாம். 64 கலைகளையும் அந்த கலைகள்ல ஈடுபடக்கூடிய அந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடல்ல அந்த கலைகளுக்கு தகுந்தாற் போல உடல் அமைப்பு இருக்கும், அவங்களுடைய மூளை திறனும் இருக்கும். அதே போல அறிவிலே அவங்க வாழக்கூடிய அந்த முறையிலே, அதே இப்போ சினிமா துறையில பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒருத்தரோட ஒருத்தர் உரசி கொள்வது, கட்டிப்பிடித்துக் கொள்வது, ஒழுக்கத்திலே, நேர்மையிலே, சீர்மையிலே என்ற அளவுல இந்த வேறுபாடுகள் எல்லாம் இந்த கலைத்துறையில உண்டு. அப்ப அந்த கலைத்துறையில ஈடுபடக்கூடிய அவர்கள் அந்த கலைத்துறைக்கு தகுந்தாற் போல அவர்களுடைய இந்த 7 விதமான வேறுபாடுகள் அருட்தந்தை கூட ஒரு முறை சொல்லுவாங்க. ஒரே ஒரு படம் தான் அவங்க பார்த்தாங்க. அந்த படத்துல வந்த அந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து நடித்த அந்த காட்சிகளை நாமெல்லாம் படித்திருக்கிறோம். அவர் எழுதி வருத்தோடு அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை படித்திருக்கிறோம். அப்படி இந்த கலைத்துறைகள்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு வேறுபாடுகளையும் இந்த 7 விதமான சம்பத்துக்கள்ல வேறுபாடுகள்
பார்க்க முடியுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முயற்சி. பொதுவா பார்த்தீங்கன்னா தான், சமுதாயம், இயற்கை அறிந்து வாழ்வது, அதுதான் முயற்சி. இப்ப நாம மனவளக்கலைக்கு முன்னாடி நம்ம ஏதோ படித்திருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறோம், அந்த அளவுல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இன்று நாம தனி மனித ஒழுக்கம் பற்றியும், சமுதாயத்துக்கான வாழ்க்கை தத்துவம் 12ஐயும், இயற்கை தத்துவமான 16ஐயும் அறிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் இந்த வேதாத்திரியத்துல நாம கிடைத்த அந்த மாபெரும் ஒரு முயற்சியால தான் நமக்கு பெற்றிருக்கிறோம். பொதுவாக ஒட்டகச்சிவிங்கின்னு எடுத்துக்கொண்டீங்கன்னா, நீளமான அந்த கழுத்து பகுதியை உடைய ஒட்டகச்சிவிங்கி அது உணவை எட்டி பிடிக்க வேண்டும் என்ற முயற்சி தான் அந்த கழுத்தினுடைய நீளத்துக்கு காரணம்னு முதலில் சொல்லுவாங்க. ஒட்டகச்சிவிங்கி அந்த மரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த தலைகள்ல உள்ள அந்த குளிர் தலைகளை தான் பறித்து உண்ண வேண்டும் என்ற அந்த நிலையில அது தன்னுடைய முயற்சி எடுத்து எடுத்து எடுத்துதான் அந்த ஒட்டகச்சிவிங்கிக்கு கழுத்து அந்த அளவு ஒரு நீளமா இருக்கு என்று சொல்லுவாங்க. அப்ப அது போல பாத்தீங்கன்னா நம்முடைய இறை துகளும் அதே போலதான், முயற்சி தான். அடுத்த இறைநிலை தவத்துல சொல்லியிருப்பாங்க, இறை துகள்கள் கருமையத்திலிருந்து ஜீவன் உடலில் மேல்புறமாக வெளியேறுகின்ற போது ஏற்பட்ட புலன் மாற்றம் தான் தோல், நாக்கு, மூக்கு, கண், காது. இதன் மூலமாக மற்ற தோற்றங்களையும் நிகழ்ச்சிகளையும் அறிந்து கொள்ளக்கூடிய காந்த அலை ஆற்றல் தான் மனமாகும். இப்ப நம்ம பொதுவா பாத்தீங்கன்னா நல்ல விதைக்கக்கூடிய ஒரு தானியம், அந்த தானியம் அது பூமியில புதைக்கப்பட்டா அது தாவரங்களா வளருது, அது தடை வரும்போது புழுவா மாறுது. அப்ப அடுத்த முயற்சி அது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா அதுவே கண்டுக்காம விட்டுட்டாங்கன்னா, ஒரு 3 மாதம் கண்டுக்காம விட்டுட்டாங்கன்னா திரும்ப அது வண்டா மாறுது. அது 3 உணர்வு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா இன்னும் கண்டுக்காம விட்டுட்டாங்கன்னா ஒரு நாக்காம்பூச்சி மாதிரி 4 உணர்வு கொண்ட அந்த நாக்காம்பூச்சி மாதிரி ஒரு சின்ன சின்ன பூச்சிகள் உருவாகும். 5வது அறிவு. ஒரு 10 மாதம், 1 வருடம் விதைக்கக்கூடிய முளைக்கக்கூடிய தன்மை உள்ள அந்த தாவரங்கள் அப்படியே விவசாயிகள்லாம் விட்டு வச்சுட்டாங்கன்னா, ஏதோ மீதம் இருந்து வச்சுட்டாங்கன்னா பாத்தீங்கன்னா அதுல ஒரு பறக்கும் தன்மை உள்ள ஒரு வண்டு போன்ற ஒரு ஐயுணர்வு கொண்ட ஜீவன் உருவாகிறது. இது எல்லாமே முயற்சி. அப்ப இந்த முயற்சிகள்லையும் பாத்தீங்கன்னா இந்த மனித குலத்துல பாத்தீங்கன்னா இந்த 7 விதமான வேறுபாடுகளுக்கு முயற்சியும் ஒரு காரணம். பொதுவா பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஆகாய விமானம், சேட்டலைட் வரணும் கண்டுபிடிச்சிட்டாங்க. மண்ணு உலக ரசாயனங்கள் இவைகள்லாம் வச்சு பாத்தீங்கன்னா பெரிய அளவுல நம்ம விஞ்ஞானம் வளர்ந்து இருக்கிறது. அதெல்லாமே முயற்சி தான். இப்படி பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மனிதகுல முயற்சியின் மூலமாக இந்த மாற்றங்களாலும் நமக்கு இந்த உடல்கள்ல இந்த 7 விதமான மாற்றங்களை அருட்தந்தை கண்டிருக்கிறாங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா பருவம். பொதுவா பாத்தீங்கன்னா 4 விதமா பிரிப்பாங்க. அத பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம் வாங்க. அது அருட்தந்தை மிக தூய தமிழ்ல சொல்லுவாங்க, இளமை நோன்பு, இனிய இல்லறம், அகத்தவம், தொண்டு என்று. அந்த ஒரு 8 ஆண்டுகள் ஒரு குழந்தை இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது விளையாட்டு பருவம் என்று சொல்லுவாங்க. அந்த 8 பிரிக்கிறேன்னு சொல்லி பால்சா படத்துல ரஜினிக்கு ஒரு பாடல், சித்தருடைய பாடல் எழுதியிருப்பாங்க. அந்த முதல் 8ல விளையாட்டு என்ற பருவம். அந்த பருவத்துல அந்த 7 விதமான சம்பத்துக்கள்ல அந்த மாற்றங்கள் பார்க்க முடியும். அடுத்ததாக படிப்பு பருவம். 2வது பருவம் பாத்தீங்கன்னா 16 வயது வரையிலும் படிப்பு. அடுத்து 3வது பாத்தீங்கன்னா 24 வயது திருமணம், 24 அந்த 3வது 8. அதே போல 4வது 8ல குழந்தை பெறும்பாங்க. 5வது 8ல செல்வம். நமக்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் நாம ஈட்டி ஒரு நிறைவான ஒரு வாழ்வு நம்ம வாழ தொடங்கி கூடிய காலகட்டம் என்று சொல்லுவாங்க. 6வது கட்டத்துல உலகம் சுற்றும் வாய்ப்பு. அருட்தந்தை ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, மனிதருக்கு ஆகாரம் உழைப்பு வேண்டும், உல மகிழ்ச்சிக்கு உற்சாகம் ஊட்ட கடல் மலை கண்டு கழித்திட உலகம் சுற்றும் வாய்ப்பு என்று சொல்லுவாங்க. அந்த 48 வயதுல அந்த உலகத்தை நாம சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு ஏற்படணும் என்று அவங்க சொல்லுவாங்க. 56 வயதுல ஓய்வு. அப்போ இந்த பருவத்துக்கு ஏற்றாற் போல அந்த பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம், இளமை நோன்பு. அப்போ அந்த சிறு வயதுல அந்த இளமை நோன்பு, கல்வி கற்றுக்கொள்வது, தொழில் கற்றுக்கொள்வது, அந்த 16 வயது வரையிலும் பாத்தீங்கன்னா
விளையாட்டு, தொழில், இதையெல்லாம் படித்து நாம கற்றுக்கொள்வது. அடுத்தது இனிய அல்லறம். அப்ப குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவது. அதன் பிறகு அகத்தவ காலம், அதுக்கப்புறம் தொண்டு என்ற அந்த ஆன்மீக தொண்டு என்று அன்றைக்கு பிரித்து வைத்தாங்க. இன்றைக்கு அப்படி இல்லை. நாம இல்லறத்துல இருந்து கொண்டே இந்த மெய்ஞானத்தை நாம வாழ்க்கையில இல்லறமும் மெய்ய துறவரத்தையும் ஒன்றாக இணைத்து கொண்டு வாழக்கூடிய இந்த தெய்வீக வாழ்க்கையை நமக்கு அருட்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இந்த பருவத்தின் அடிப்படையிலையும் இந்த 6 காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த 7 விதமான உடல் மாற்றங்கள் மனிதர்ல வேறுபாடு இருக்க கண்டிருக்கிறாங்க. அது அடுத்ததாக பாத்தீங்கன்னா நட்பு. இந்த நட்பு என்று எடுத்துக்கொண்டோம்னா கர்ணன் துரியோதன நட்பு சிறப்பாக சொல்லுவாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா நட்புல 3 வகை என்று சொல்லுவாங்க. ஒண்ணு பனைமர நட்பு, இன்னொன்னு தென்னை மர நட்பு, இன்னொன்னு வாழை மர நட்பு. பனைமரம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு காடுகள்ல அதுவா பறவைகளுடைய எச்சத்துல வரும். மழை பெய்யும் போது அதனுடைய நீரை எடுத்துக்கொண்டு அது வரும். எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம அது நமக்கு பலனை கொடுத்து கொண்டிருக்கும். அது போல ஒரு நட்பு சிறந்த நட்பு. அந்த மாதிரி ஒரு நட்பு கிடைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு சூழல் அமைந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 7 விதமான சம்பத்துக்கள்ல அதற்கு உண்டான ஒரு பலன் கிடைக்கும். அதே போல தென்னை மர நட்பும்பாங்க. தென்னை மரம் என்பது நாமளா நட்டு வச்சு அந்த கன்றை பாதுகாத்து வளர்க்கிறது. அதை விட வாழை மர நட்பு, வாழையை தினந்தோறும் சென்று வாழை கொள்ளையில பார்த்தாதான் அது வளர்ச்சியை பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா அது ஒரு பெரிய பாதிப்பு உண்டு பண்ணிடும். அது போல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதையை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ராஜா ஒரு சிறந்த அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த அரசவையில் இருக்க மந்திரிகளுக்கெல்லாம் அந்த ராஜா தான் அவங்க எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் தீர்த்து வைப்பாரு. அப்போ ஒரு பொம்மை செய்யக்கூடியவர் ஒரு 3 பொம்மைகளை, ஒரே மாதிரியான பொம்மைகளை அந்த ராஜா முன்னாடி கொண்டு வந்து காட்டுறாங்க. இந்த 3 பொம்மைகளும் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா அந்த பொம்மை தயாரிப்பவர் சொல்றாரு இது 3ம் வேற வேறங்க என்று சொல்றாங்க என்று சொல்லும் பொழுது அப்ப அந்த ராஜா என்ன பண்றாங்க, அந்த 3 பொம்மைகளும் அறைக்குள்ள எடுத்துட்டு போறாங்க. அறைக்குள்ள போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு திரும்ப வெளியில வர்றாரு. ஆமா, இந்த 3 பொம்மைகளும் வேறு வேறானவை தான் என்று சொல்றாங்க. அப்போ அதற்கு ராஜா என்ன சொல்றாரு, முதல் பொம்மை காதில் விட்ட ஒரு கம்பிய காதுல விடுறாங்க, அது உள்ளே நிற்கிறது. உள் வாங்கி கொண்டு நட்பு என்பது, அதை உள் வாங்கி கொண்டு தன்மையப்படுத்தி கொண்டு அந்த நண்பர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு நிலையில இருக்கக்கூடிய நட்பு என்று அந்த பொம்மை நமக்கு உணர்த்துகிறது என்று சொல்றாரு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா அது உத்தம நட்பு என்று சொல்றாங்க. காதில் விட்ட அந்த கம்பி பாத்தீங்கன்னா அப்படியே வாயு வழியாக வெளியே வந்துடுது. அவங்க என்ன வாங்குறாங்களோ அது அப்படியே டவுன்னு வெளியே கொண்டு வந்துடுறது. அது மத்திப நட்பு. ஒரு காதுல விட்ட கம்பி மறு காதுல வெளியே வருது. அந்த நட்புக்கு பேர் என்ன சொல்றாங்க, சரியில்லாத நட்பு, சரியற்ற நட்பு என்று அந்த ராஜா சொல்றாரு. அப்ப அது போல பாத்தீங்கன்னா நாம நம்முடைய நட்புக்கு தகுந்தாற் போல இந்த 7 விதமான மனிதர்ல மாற்றங்கள் இருக்கிறது என்று அருட்தந்தை அவங்க சொல்றாங்க. சந்தர்ப்பம் நீங்க பாத்தீங்கன்னா அருட்தந்தை சொல்லுவாங்க, வான்காந்தத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ற 2 அலைகள் இருக்கிறது. இப்ப நாம அந்த வான்காந்தத்திலிருந்து வரக்கூடிய அந்த காந்த அலைகள் தான் நம் உடல்ல எப்பவுமே இருந்து கொண்டிருக்கு. ஒரு ஆற்றுல நீர் போய் கொண்டிருந்தாலும் அந்த ஆற்றுல போய் கொண்டிருக்கிற மாதிரியே தெரியும். ஆனா ஒரு நிமிடம், ஒரு செகண்ட், மைக்ரோ செகண்ட் இருக்கிற அந்த நீர் வேகமா போய் கொண்டிருக்கிற தண்ணீர் அடுத்த நேரம் இருக்கிறது இல்லை. அது போல நம்ம இந்த பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு அந்த காந்த சக்தி நம்ம உடல்ல கொண்டும் போய் கொண்டு இருக்கிறது. அடுத்ததை அந்த நிலையில வரக்கூடிய அந்த காந்த அலைகளை நாம ஃபுல் பாசிட்டிவோட இருக்கும்போது பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் அலைகள் நமக்கு வரும். அடுத்ததை பாடல்ல சொல்லுவாங்க, வான்காந்த களம் என்பது உலகில் வாழ்ந்தவர்கள் செத்தவர்கள் அனுபவங்கள். வான்காந்த களம் என்பது உலகில் வாழ்ந்தவர்கள் செத்தவர்கள் அனுபவங்கள். உன் உடலோடு உயிர் செயல்களோடு விளைவுகள் அனைத்தையும் கூட்டி தன்னகத்தை வைத்திருந்து தக்கபடி உயிர் வகைக்கு வழங்கி ஆற்றும் மேன்மையினை அறிந்ததனால் மிக விழிப்பில் அறத்தொன்றில் நிறைவாய் உள்ளேன் என்று சொல்லுவாங்க. இப்ப நாம இந்த வேதாத்திரிய வாழ்க்கைய சிறப்பாக நம்ம வாழும்போது ஒவ்வொரு
செயல்கள்லையும் நாம விழிப்பு நிலையோட தற்சோதனையோட நம்ம வாழும் பொழுது முழுமையாக இந்த வான்காந்தத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எண்ண அலைகள், வான்காந்தத்துல அனைத்து மகான்களுடைய சூக்குமமும் இருக்கு. அருட்தந்தை தன்னுடைய அந்த 75வது வயதுல சொல்லுவாங்க. அதற்கு அந்த அந்த பாடல் தான் நல்ல சிறப்பான ஒரு உதாரணமாக இருக்கும். உருவெடுத்த காரணமும் காரியமும் முடிவும் உலகினிலே 75 ஆண்டுகள் வாழ்ந்து இறைநிலையே அவ்வப்போது உணர்த்திட்டேன். செய்தவினை பதிவுகளை தூய்மை செய்து கொண்டேன். கருத்தொடராய் பின் பிறவி இல்லை, இனி இல்லை, கர்மவினை மிச்சமில்லை, இச்சை இல்லை எதிலும். அருள் நிறைந்த பெருஞ்சோதி அரவணைத்துக் கொள்ளும் அந்த நன்னாளை எதிர்பார்த்து உள்ளேன் என்று சொல்லுவாங்க. 75ல சென்னையில காந்தி மண்டபத்துல சிறப்பு நிகழ்ச்சி நடக்குது, அவருடைய பர்த்டே. அந்த பர்த்டேல மகரிஷி அவங்க இந்த பாடல் சொல்லும் போது கண்கள் கலந்துச்சு. அதன் பிறகு ஒரு 20 ஆண்டுகள் இந்த ஆன்மீக பணியில இந்த வான்காந்தத்தோடு இந்த இறைநிலையோடு இணைந்து இந்த உலகத்துக்கு தொண்டாட்டி இருக்கிறாங்க. அப்ப நாம நம்மளை முழுமைப்படுத்தி கொண்டு தயார்படுத்தி கொண்டு தெய்வீக தன்மையோடு நம்ம வாழும்போது பாத்தீங்கன்னா அந்த சந்தர்ப்பம் என்று சொல்லக்கூடிய அந்த வான்காந்தத்திலிருந்து வரக்கூடிய அந்த அலைகள் எல்லாமே வான்காந்த களத்திலிருந்து வரக்கூடிய மற்ற அன்பர்களோடு நாம இணையும் போதும் கூட பாத்தீங்கன்னா ஃபுல் பாசிட்டிவ் அலைகள். இன்னொரு உதாரணம் நம்ம பார்க்கலாம். புத்தர் அவருடைய போதித்தது தம்மபதம் என்பது. அந்த புத்தருடைய அந்த இடத்தை நெருங்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு கிலோமீட்டருக்கு உள்ள போயிட்டோம்னா அந்த புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி என்ற அந்த ஒரு வாசகமும் அங்கு போகக்கூடிய அந்த மக்களுக்கு பாத்தீங்கன்னா அதனுடைய அந்த முழு பாசிட்டிவ்ஸ் அப்படியே மாறிடும் என்று சொல்லுவாங்க. அப்போ அது போல பாத்தீங்கன்னா நாம நம்மள அந்த வான்காந்தத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அருட்தந்தை எப்படி அருள் நிறைந்த பெருஞ்சோதி என்று அந்த வள்ளலார குறிப்பிடுறாரோ அது போல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மகான்கள் இடமிருந்து நாம நிறைய அந்த வான்காந்தத்திலிருந்து பெற முடியும். அப்படி நாம இந்த சந்தர்ப்பத்துல நாம அந்த நிலையில நம்ம இணைந்து அவர்களோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பை ஏற்படுத்தி கொண்டு வாழும் பொழுது அனைவரும் பிரம்மத்தின் அம்சமே என்ற அந்த உணர்வோடு நாம் அந்த பாசிட்டிவ் எண்ண அலைகள் அந்த அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையில இணையும் போது பாத்தீங்கன்னா இந்த 7 விதமான சம்பத்துக்கள்ல ஒரு மெருகூட்டி கொள்ளலாம். நம்முடைய உருவ அமைப்பு, அறிவின் உயர்வு, குணம், கீர்த்தி, உடல் ஒளிவு என்ற இந்த 7 வித சம்பத்துக்கள்லையும் ஒரு நல்ல ஒரு தெய்வீக தன்மை வந்துடும். எல்லாமே சமன்படுத்தப்படும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி. அறிவு வளர்ச்சிக்கு ஆராய்ச்சி மிக மிக அவசியம். அருட்தந்தை அவங்க சொல்றாங்க, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நூல்களையும் நான் 36 ஆண்டுகள்ல படிச்சுட்டேன். சுவாமிஜி தன்னுடைய இறுதியான உரை அருளரங்கத்துல கொடுக்குறாங்க. இறைவுணர்வு அறநெறி என்ற தலைப்புல சித்திரை திங்கள் தாரண ஆண்டு 1 தேதி அந்த உரையில சொல்றாங்க, உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து நூல்களையும் நான் 36 ஆண்டுகள் படித்து முடிச்சுட்டேன். இந்த வேதங்கள் 4ஐயும் படித்து முடிச்சுட்டேன். ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், இந்த 4 வேதங்களை படிச்சுட்டேன். புராணங்களை படிச்சுட்டேன், சாஸ்திரங்களை படிச்சுட்டேன், நீதி நூல்களான பகவத்கீதை, பைபிள், குரான் படிச்சுட்டேன். ஆதிசங்கருடைய அத்வைதத்தை படிச்சுட்டேன். புத்தருடைய ஆராய்ச்சி நிறைய படிச்சுட்டேன். சமணருடைய உணவு மேன்மையை தெரிந்து கொண்டேன். ஒட்டுமொத்த இந்த 36 ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து தன்னை முழுமை படுத்தி கொண்டதோடு அல்லாம இந்த உலக மக்கள் அனைவருக்கும் முழுமையான ஒரு ஆராய்ச்சிக்கான என்ன சொல்லுவாங்க மகரிஷி, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே நீ தெளிவாய். நான் சொல்றேன்னு எதையும் நீங்க ஏற்றுக்கொள்ளாதீங்க, சிந்தித்து ஏற்றுக்கொள்ளுங்க. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே நீ தெளிவாய். நாம எந்த ஒன்றையும் மகரிஷி சொல்லியிருக்காங்கிறத அப்படியே கூட ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மகரிஷி கொடுத்தது அத்தனையும் அந்த தெய்வீக தன்மை, இறை உண்மை. இறை என்ன சொல்ல நினைத்ததோ அதுதான் மகரிஷி கொடுத்திருக்காங்க. மகரிஷி சொல்லுவாங்க, என்னுள் அவனை வைத்தேன், ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன், என்னை அவனுள் இணைத்தேன், இறைவனாகி பாடுகின்றேன், உன்னுள்ளும் இவ்வுண்மை உணர்ந்து கடை தேர்வதற்கு உலக மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து பாடுகின்றேன். நமது குரு காட்டிய வழியில நாம
நம்ம முழுமைப்படுத்தி கொண்டு தயார்படுத்தி கொண்டு இந்த 7 விதமான குறை நிறைகளை நம்ம சமன்படுத்தி கொண்டு எந்த விதமான அனைத்தையும் இறையுற்ற தன்மைக்கு மாற்றி கொண்டோம்னா இந்த ஆராய்ச்சிக்கு நம்மளை உட்படுத்தி கொள்ளலாம். அருட்தந்தையினுடைய தேடல், அருட்தந்தை சொல்லுவாங்க, என்னுடைய தோல்லையும் தலையிலையும் ஏறிக்கொள்ளுங்க, இன்னும் நீங்க தேடலை ஆரம்பிங்கம்பாங்க. அப்ப அருட்தந்தை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து விளக்கங்களையும் நாம நல்லா உள்வாங்கி அந்த விளக்கங்களை நாம இன்ஃபர்மேஷனா வாங்கி கன்ஃபர்மேஷனா மாற்றி கொண்டு நாம அதை பிறரோடு கலந்துரையாட கூடிய தன்மையை நம்ம ஏற்படுத்தி கொள்ள அந்த ஆராய்ச்சியில நம்ம மென்மேலும் உயர 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 பார்த்தீங்கன்னா அந்த அருட்தந்தையினுடைய சொரூபம், இறைவனுடைய சொரூபம், ஒட்டுமொத்த ஞானிகளுடைய சொரூபமும் நமக்குள்ள ஒரு ஆராய்ச்சிக்கு வந்துடும். அப்படிதான் வந்தது. வள்ளலார் எண்டு வேதாத்திரி மகரிஷி ஸ்டார்ட் என்று சொல்லுவாங்க. அப்போ வள்ளலார் தேடல் ஒரு நல்ல ஒரு ஆன்மா தேடல் இருந்தது. அதுதான் நம்முடைய மகரிஷி. வள்ளலார் இணைந்தார், வள்ளலாருடைய அருட்பணி தொடர்ந்தது. அது போல நாம இந்த வாழ்க்கையில நம்ம முழுமை பெற வேண்டும் என்று சொன்னா இது போன்ற ஒரு ஆராய்ச்சியில நம்ம உட்படுத்திக் கொள்ளணும். அந்த ஆராய்ச்சியில ஒரு தெளிவு பெற என்னன்னா நமக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பேரானந்தம் எப்பவுமே இருந்து கொண்டிருக்கும். நம்மை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் அதனுடைய பலனையும் நம்ம கொடுக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பழக்கம். புலன் வழியாக நாம அறிவை செயல்படுத்தி கொண்டே இருக்கிறோம், பழக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அடுத்தந்தை சொல்லுவாங்க, அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன். இந்த புலன் வழியாக அறிவை பழக்கி கொண்டிருந்தேன். அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன். அந்நிலையில் உணர்ச்சிகள் அறிவை வென்றன. அறிவை அறிவால் ஆராய துவங்கினேன். அந்நிலையிலும் புலன்களை இயக்கினேன். அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற அதிக விளக்கும் வளப்பும் பெற்றது. அறிவு புலன்களை வென்றது. அங்கு வாருங்கள் அமைதி விரும்புவோர் என்று சொல்லுவாங்க. பழக்க வழி புலன்கு வழி வாழ்ந்து கொண்டே இருக்கும்போது இந்த 7 விதமான அந்த வேறுபாடுகள் என்ன என்பதே நமக்கு புரியாது. அந்த புலன் வழி விடுபட்ட அந்த பழக்கத்தில் இருந்து நாம அந்த இறையற்ற தன்மைக்கு இறைநிலையோடு இணைந்து இந்த புலன்களை இயக்கும் போது, இந்த ஞான கர்ம இந்திரியங்கள் இயக்கத்தை நாம அந்த இறைநிலை இணைப்போடு இருந்து இயக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த பழக்க வழி உள்ள எல்லா பழக்கங்களும் மாறி அந்த தெய்வீக தன்மை நமக்குள்ளாக வந்துடும். அடுத்ததாக விளக்கம். பாத்தீங்கன்னா எண்ணற்ற விளக்கங்களை மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. வழக்கம் என்று சொல்லுவாங்க. பழக்கம், அதுக்கப்புறம் வழக்கம். இப்ப அந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லாமே தொண்டு தொட்டு பழக்க வழி இந்த விளக்கங்கள் மூலமாக அந்த விளக்கத்தை நமக்கு முன்னாடி உள்ளவங்க கொடுக்கக்கூடிய அந்த எந்த மதமாக இருந்தாலும் அவங்க கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த வழியில நம்ம அந்த வழக்கத்தை பின்பற்றி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த வழக்கத்திலேயே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோங்கிறத விட அதுல இருந்து தேவையில்லாதவைகளை நீக்கி கொள்ளணும், தேவையற்றதை மட்டும் வைத்துக் கொள்ளணும். அந்த வழக்கத்துல இது என்னுடைய வழக்கம், இது என்னுடைய வழக்கம், என்னுடைய வழக்கம் என்று அந்த வாழ்க்கை அப்படியே அதை கடைபிடித்து கொண்டே வாழும்போது பாத்தீங்கன்னா சடங்கு சம்பிரதாயங்கள் என்ற அதிகமான ஒரு நிலையில வளர்ந்து கொண்டே போகும். அந்த வழக்கத்தை நாம கொஞ்சம் மாற்றி நல்லவைகளை வைத்துக்கொண்டு, அடுத்தது சொல்லுவாங்க, தேவையில்லாதவைகளை நீக்கி தேவையுள்ளதை மட்டும் நம்ம வைத்துக்கொண்டு வாழ பழகும் போது அந்த அந்த வழக்கம் மாற்றி நாம மாற்றம் அடையும் போதுதான் இந்த 7 வித மனிதர்கள் வேறுபாடுகளை சமன் செய்ய முடியும். இல்லைன்னா அது அப்படியே போய்கொண்டே தான் இருக்கும். அது தொடரா பாத்தீங்கன்னா நம்ம பையன், அடுத்தது நம்ம பேர குழந்தைங்க, கொள்ளு பேர குழந்தைங்க, அது அப்படியே கண்டினியூ ஆகிக்கொண்டே இருக்கும். அந்த வழக்கத்தையும் மாற்றி அமைத்துக் கொள்ளணும். இறுதியாக பாத்தீங்கன்னா ஒழுக்கம். இந்த ஒழுக்க பண்பாட்டுக்கு மகரிஷி நமக்கு பாத்தீங்கன்னா 2 ஒழுக்க பண்பாடு கொடுத்திருக்காங்க. அதற்கு முன்னாடி 5 ஒழுக்க பண்பாடு, அதற்கு முன்பு 7 ஒழுக்க பண்பாடு, அதுக்கப்புறம் 14 ஒழுக்க பண்பாடு கொடுத்தாங்க. 43 ஒழுக்க பண்பாடு வள்ளலார் கொடுத்தார். அந்த 43 14 சுருக்குனாங்க, 14 7 ஆக்குனாங்க, 7 5 ஆக்குனாங்க, 5 2 ஆக்கப்பட்டது. இந்த 2 ஒழுக்க பண்பாடு, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். பொதுவா பாத்தீங்கன்னா தான தர்மம்னு சொல்லுவோம். இந்த முதல்ல சொல்லப்பட்டது இதுல மாற்றி அமைக்கப்பட்டது. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், அது தர்மம். அது பாடல்ல தான தர்மம்னு வரும். தர்மம் தானம்ங்கிறது இப்ப நம்ம 2 ஒழுக்க பண்பாட்டுப்படி. அப்ப இந்த ஒழுக்க பண்பாடு தொடர்ந்து கடைபிடித்து வாழக்கூடிய அந்த ஒரு தெய்வீக தன்மை நமக்கு வந்துருச்சுனாவே இந்த
மனிதருள் வேறுபாடான அந்த 7 சம்பத்துக்கள்ல நமக்கு நிறைவு கிடைக்குங்க. அந்த பாடலை சொல்லி நாம நிறைவு செய்ய இருக்கிறோம். கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பல ஆராய்ச்சி, பழக்கம், ஒழுக்கம், வழக்கம், ஒழுக்கம் இவற்றிற்கு ஏற்ப உருவமைப்பு, அறிவின் உயர்வு, குணம், கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் இவற்றில் மனிதர்களுக்கு வரும் வகையும் அவற்றின் தரமும் வாழ்க்கை நிலை வேறுபாடு அடைய கண்டேன் என்று சாமிஜி சொல்றாங்க. இந்த விளக்கங்களை பற்றி நாம நம் மனதில் நிறுத்தி குரு காணிக்கையாக நாம் இந்த விளக்கங்களை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும்னு சொல்லிக்கொண்டு, இந்த வாய்ப்பளித்த அம்மா ஜூம் ஆப்ஷன் நிர்வாகிகளுக்கும் இதுகாரும் செவிமெடுத்த இந்த ஜூம் ஆப்ஷன்ல இணைந்துள்ள இருபால் ஆன்மீக மெய்யுணர் வாழர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்றேன். இதுல ஏதாவது நிறைவு இருந்தா அது குரு சூக்குமத்தை அடையட்டும், இதுல ஏதாவது குறைபாடுகள் இருந்தா அது என்ன அடையட்டும் சொல்லி நிறைவு செய்து கொள்றேங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.